காவேரி கண்டிப்பா விஜய ஜெயில்ல இருந்து வெளியில எடுத்துருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி விஜய பார்க்க ஜெயிலுக்குள்ள போறாங்க. விஜய பார்த்ததுக்கு அப்புறம் காவேரி வந்து பயங்கரமா அழுகுறாங்க. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்துட்டு, காவேரி நீ அழாத, நீ அழுதனா எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ தைரியமா இருக்கணும்ல, நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. வயிற்றுக்குள்ள பாப்பா வேற இருக்கு, அப்புறம் நம்ம பாப்பா வேற ரொம்பவே ஃபீல் பண்ணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கண்ணை தொடச்சு விடுறாங்க. காவேரி வந்து கண்ணை தொடச்சிட்டு, இதுக்கு மேல நான் எதுக்காகவும் அழுவ மாட்டேன். கண்டிப்பா அந்த பசுபதியை கண்டுபிடிச்சு யாரு இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நான் ஜெயில போடுறதுக்கு நான் வந்து இனி ஸ்டெப் எடுக்க போறேன். விஜய் வந்துட்டு, காவேரி நீ ஃபர்ஸ்ட் உடம்ப பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் காவேரி. நீ இப்படி அழுதுகிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் நிவினும் குமரனும் இருக்காங்கல்ல, எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, இவ்வளோ நாளா நான் எப்படி இருந்தனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுக்கு மேல இந்த காவேரியை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. உங்களுக்காக நான் போராட தான் போறேன். ஏங்க, நீங்க தப்பே பண்ணாம நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எனக்கு மனசு எவ்வளவோ கஷ்டமா இருக்கு தெரியுமா. என்னால இது ஏத்துக்கவே முடியல அப்படின்னு பேசுறது எல்லாமே பக்கத்துல நின்று போலீஸ் கேட்டுறாங்க. போலீஸ் வந்து மனசுக்குள்ளேயே, ஒருவேளை இவங்க தப்பு பண்ணலையோ, தேவையில்லாம நம்ம தான் இவங்க மேல சந்தேகப்பட்டுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது காவேரி வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் சார் ப்ளீஸ் சார், விஜய் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல சார், அவங்களை ரிலீஸ் பண்ணிருங்க சார். ஏமா நீ அழுகிறதுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சொல்றது எல்லாமே கரெக்டாவே இருக்கட்டும், ஆனா நீ ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு வரணும்ல, அதை காமிச்சா மட்டும்தான் போலீஸ் தரப்புல இருந்து விஜயை வெளியில விடுவாங்க, இல்லைன்னா விடவே மாட்டாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, நானும் இனி எதுக்காகவும் அழுவ மாட்டேன். இன்னும் எண்ணி நாளே நாள் நான் ஆதாரத்தோட இங்க வரனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த காவேரியை இதுக்கு மேலதான் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நிவின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா வந்து நிவின் கிட்ட, என்ன அந்த காவேரி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சா, இனி இந்த விஜய வச்சு நீங்க காவேரியை மீட் பண்ண மாட்டீங்களே. யமுனா கொஞ்சம் வாயை மூடிக்கோ, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு, இதுக்கு மேல அந்த காவேரியை பத்தி பேசின அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா வந்து யமுனா கிட்ட போயிட்டு, என்ன யமுனா நீ நினைச்சிட்டு இருக்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல இவங்களுக்கும் காவேரிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் நீ நிவீனை வச்சு காவேரியை சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா. நிவீன் வந்து யமுனா கிட்ட, ஆமா யமுனா, நான் தான் விஜய் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாருன்னு உன்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ ஊ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. அந்த டைம்ல கங்கா போயிட்டு, ஆமா நிவின், யமுனா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொன்னாலாமா, அவளே வீட்டுக்கு வந்து காவேரி கிட்ட சொன்னா, காவேரி எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணி அழுதா. இதை கேட்டதும் நிவின் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கன்னத்திலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. யமுனா இதை பார்த்துட்டு, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல நிவின் போயிட்டு யமுனா கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லு, எது உன் வீடு, இனிமே இதுதான் உன் வீடு, இதுக்கு மேல நான் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு தயவு செய்து டைவர்ஸ் கொடுத்துரு. யமுனா வந்து, ஓ இந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்குதா, இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாதான் அந்த காவேரி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ல, நல்ல பிளான் போடுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. யமுனா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின அப்படின்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து வீட்டுக்கு வந்ததும் நிவினை பார்த்துட்டு, ஏன் தம்பி இப்பதான் வந்தீங்க போல, அதுக்குள்ள கிளம்புறீங்க, வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு, இல்லைங்க அத்தை, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சாரதா வந்து யமுனா கிட்ட போயிட்டு, என்னடி தம்பி ஒரு மாதிரியாவே இருக்கிறாரு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யமுனா வந்து எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கங்கா வந்து மனசுக்குள்ளேயே, காவேரி வந்து விஜய பார்க்க போனது அம்மா கிட்ட யமுனா வந்து சொல்லிடுவாளோ, அதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது ஒரு பொய் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா யமுனாவுக்கும் நிவினுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, சும்மா என்னை பாக்குறதுக்காக வந்தாங்களாமா, இவ்வளவு இந்த சைடு கிளாஸ் போறதுக்காக வந்தா, அதனால வீட்டுக்கு வந்துட்டு போலான்ட்டு வந்திருக்காங்கம்மா. யமுனா வந்து மனசுக்குள்ளேயே, அக்கா நீ நல்லா பொய் சொல்ற, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நானே அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நிவின் வந்து குமரனுக்கு போன் பண்ணிட்டு, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குமரனும்
போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் நிவின் இருந்துகிட்டு, அண்ணா விஜய எப்படியாவது கூடிய சீக்கிரத்துல ஜெயில இருந்து வெளியில எடுத்தாகணும். அந்த பசுபதிய நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா, இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமரன் இருந்துகிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த பசுபதி ஒருவேளை கொடைக்கானலே போயிருப்பானோ, நம்ம போயிட்டு பார்க்கலாமா? நிவின் இதுதான் நம்மளுக்கு சரியான முடிவு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்கண்ணா. வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க இருந்து கொடைக்கானல் கிளம்புறாங்க. நிவினும் குமரனும் கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க. ஆனா பசுபதி இல்லாததுனால பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பசுபதி எங்கேயாவது பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தவங்க தம்பி பசுபதிய இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் நிவின் குமரன் கிட்ட போயிட்டு, அப்போ பசுபதி இங்க தாங்கண்ணா இருந்தாகணும். நம்ம இங்கே 2 நாள் இருந்து ஸ்டே பண்ணிட்டு பசுபதிய கையோட கூட்டிட்டே போயிடலாங்கண்ணா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு 2 பேருமே பிளான் போட்டுட்டு கொடைக்கானல்லையே இருக்காங்க. யமுனா மனசுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு, இன்னும் நிவினையும் ஆளை காணோம், அதே மாதிரி காவேரி அக்காவுமே ஆளை காணோம், ஒருவேளை எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்துல நிவின்க்கு கால் பண்றாங்க. ஆனா நிவின் போன் எடுக்காததுனால யமுனா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, சே எல்லாமே இந்த காவேரி அக்காவை சொல்லணும். குமரன் இருந்துகிட்டு, ஏன் நிவின் போன் வரும் போலையாட்டிருக்கு, நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு, ஆமாண்ணா அந்த யமுனா தான் கால் பண்றா, அப்போ போன் எடுத்து பேசு நிவின், எதுக்காக நீ அட்டன் பண்ணாம இருக்க அப்படின்னு சொன்னதும் நிவின் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. சே யமுனா எப்படி காவேரி மேல இவ்வளவு சந்தேகப்படுறான்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப தப்பு நிவின், இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது. பாத்தியா இப்ப விஜய் தான் தேவையில்லாம ஜெயில இருக்கிறாரு. ஆமாண்ண, அவளுக்குலாம் எங்க சொன்னா புரிய போகுது. இந்த பிரச்சனையே முன்னாடியில இருந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நானும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் அமைதியா இருந்தேன். ஆனா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. குமரன் இருந்துகிட்டு, காவேரி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா அது நம்மளுக்கே தெரியுது அவளை பார்க்கும்போது. ஆனா கூட பிறந்தவ யமுனா எப்படி இப்படி காவேரி அக்கா மேல இவ்வளவு சந்தேகப்படுறான்னு தான் தெரியல. பாட்டி தாத்தா கிட்ட போயிட்டு, ஏங்க விஜய் ஜெயில இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க, எனக்கு தூக்கமே வரல, நம்ம வேணா திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணலாங்க. நம்ம அங்க போனா மட்டும் என்ன விஜய வெளியே விட்டுருவாங்க? விட மாட்டாங்க. நம்ம அங்க சும்மாவே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்கு நம்ம இங்க இருந்து வக்கீல் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஸ்டெப் எடுத்தா கூட விஜய கூடிய சீக்கிரத்துல வெளியில எடுத்துடலாம். பாட்டி இருந்துகிட்டு, ஏங்க இந்த ராகினி எங்க போனானே தெரியல, வீட்டுல ஆளவே காணோம், எனக்கு என்னமோ அந்த பசுபதியோட தான் இருப்பாளோன்னு தோணுது. அங்க போய் அவ என்னதாங்க பண்ணுவா? நம்ம வேணா ராகினிக்கு கால் பண்ணி பேசலாமா? ஒருவேளை அவ போன் அட்டன் பண்ணா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டி ராகினிக்கு கால் பண்றாங்க. அந்த டைம்ல ராகினி பசுபதி கிட்ட போயிட்டு, அப்பா இப்ப வேற பாட்டி கூப்பிடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாரு ராகினி, நீ இந்த போன் மட்டும் அட்டன் பண்ணிடாத. நீ சப்போஸ் இந்த போனை அட்டன் பண்ணி பேசின அப்படின்னா நம்ம எங்க இருப்போம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போலீஸ் நம்மளையே அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க பாத்துக்கோ அப்படின்றாங்க. ராகினி இதை கேட்டுட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி விஜய எவ்வளவு சீக்கிரத்துல ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.